இந்த TH-57 ரக உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்கள் தொடர்பில் முக்கியமான சில விடயங்களை பார்த்து விடுவோம். இது முதன்முறையாக அமெரிக்க கடற்படை மரைன் கார்ப்ஸ் மற்றும் கடலோர கடற்படை விமானிகளுக்கு உலங்கு வானூர்திகள் பயிற்சிகள் வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் மரைன் என்கின்ற ஒரு படைப்பிரிவு மிக முக்கியமானது. அதற்கான பயிற்சிகளுக்காகத்தான் இது முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட இது வணிக ரீதியாக வெற்றிகரமாக இயங்கும் பெல் 206 ரக உலங்கு வானூர்திகளை வெற்றிகரமான அமெரிக்காவின் அதாவது விமானங்கள் உற்பத்தியில் இந்த பெல் ரக உலங்கு வானூர்தி என்பது இப்போது இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உலங்கு வானூர்தி என்பது அதிசிறப்பு சக்தி வாய்ந்ததாக குறிப்பிடப்படுது. அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உலங்கு வானூர்திகள் பயிற்சிகள் மற்றும் மேம்பட்ட கருவி விமான விதிகள் பயிற்சியை வழங்குவது கண்காணிப்பு கூறப்படுகிறது. கண்காணிப்பு விடயம் தொடர்பில் கூறப்படுகிறது. ஏன் அந்த கண்காணிப்பு இதற்குள் வந்தது? பேரிடரை எதிர்கொள்வதற்காக ஒரு அனர்த்தம் இடம்பெறுகின்ற போது மீட்பு நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்ட இந்த உலங்கு வானூர்தி ஏன் கண்காணிப்பு என்று நீங்கள் சந்தேகப்படலாம். அதற்கு நான் பின்னர் பதில் கூறுகிறேன். இந்த உலங்கு வானூர்தியின் நம்பகத்தன்மை தொடர்பாக சில விடயங்களை பார்க்கின்ற போது அதனை நேரடியாக கையாள முடியும். குறைந்த இயக்க செலவுகள் மற்றும் இயந்திர நம்பகத்தன்மை காரணமாக இது பயிற்சிக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் கண்காணிப்புக்கு மிகவும் சிறந்ததாக கூறப்படுகிறது. பயிற்சி கண்காணிப்பு என்று 2வது முறை உச்சரித்து விட்டேன். உங்களுடைய சந்தேகம் புரிகிறது. எதற்காக 2வது முறை சந்தேகம் என்று நீங்கள் கேட்கலாம். சற்று தாமதித்துக் கொள்ளுங்கள், அதனையும் உறுதிப்படுத்துகிறேன். அது மட்டுமல்லாது இதனுடைய பயன்பாடு தொடர்பில் குறிப்பிடுகின்ற போது பயிற்சி தவிர இது புகைப்படம் எடுத்தல் இப்போது குறிப்பிடப்பட போகின்றது மிக முக்கியமான விடயம். இதில் தான் ஒட்டுமொத்தமான இலங்கையின் கடற்பிராந்தியத்தின் கண்காணிப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்த இலங்கையும் இனி எப்படி இயங்க போகிறது என்பதும் அந்த இயங்கு நிலையில் எப்படி அது கட்டுப்படுத்தப்பட போகிறது என்பதும் இனித்தான் இந்த விடயம்தான் மிக மிக முக்கியமானது. இந்த உலங்கு வானூர்தியின் பயன்பாடு தொடர்பில் மிக முக்கியமான ஒரு தகவல் குறிப்பிடப்படுகிறது. இதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்க போகிறது. இனித்தான் இலங்கையின் கடற்பரப்பை அங்குலமாக அளக்கப் போகிறார்கள். அந்த கடற்பரப்பு எப்படி இனி ஒரு மேற்பார்வை செய்யப்பட போகிறது, புகைப்பட கருவிகள் எப்படி புகைப்படம் எடுக்க போகின்றன, எந்த கடற்பரப்பில் எந்த கப்பல்கள் பயணிக்க போகின்றன என்கின்ற விடயங்களை எல்லாம் கண்காணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்படலாமா என்று இராணுவ ரீதியாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது பயிற்சிகள் வழங்குவதை தவிர இது புகைப்படம் எடுத்தல் மற்றும் சில விடயங்கள் அல்லது முக்கியமான விடயங்களை துரத்தி சென்று இடைமறித்தல் அல்லது அது தொடர்பான தகவல்களை திரட்டுதல் பொது பயன்பாட்டு பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது.